வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024ஆம் ஆண்டிற்கான கிராமி விருது வென்ற இந்திய இசைக்குழு எது? இதற்கான ஆன்சர் சக்தி இசைக்குழு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நம்ம உலக அளவில் ரொம்ப முக்கியமான விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்கார் விருது, கோல்டன் குளோப் விருது, அந்த வரிசையில் இந்த கிராமி விருதுமே ரொம்ப முக்கியமான விருது. 2024ஆவது ஆண்டிற்கான கிராமி விருது இப்போ அறிவிச்சிருந்தாங்க. இதில் சிறந்த ஆல்பம் பிரிவில் திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த சக்தி இசைக்குழு தான் இந்த ஆல்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த இசைக்குழுவில் ரொம்பவே பிரபலமான தபேலா இசை கலைஞரான ஜாகிர் உசேன் அவர் இருக்காரு. அதே மாதிரி நம்ம சங்கர் மகாதேவன் இருக்கார்ல, பாடகர், அவர் இருக்காரு. அதே மாதிரி செல்வ கணேஷ் விநாயக் ராம், அதுக்கப்புறம் கணேஷ் ராஜகோபாலன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த ஆல்பத்துடைய பேர் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த இசைக்குழுடைய பேர் சக்தி இசைக்குழு, அதுவுமே முக்கியமானது. இது 2024ஆவது ஆண்டிற்கான கிராமி விருது. இது 66ஆவது கிராமி விருது, அதையுமே நோட் பண்ணிங்க. இதற்கான விருது வழங்குற நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸில் தான் நடந்தது. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்திற்கு எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இப்போ நம்ம இந்தியாவில் பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கல்வெட்டெல்லாம் இருக்குல்ல, அதை டிஜிட்டலாக மாற்றி அதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ரொம்ப காலம் ஆனாலுமே அது பத்திரமா பாதுகாக்கப்படும்ல, அதுதான் இதோடைய நோக்கம். அதனுடைய அடிப்படையில் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் நாட்டியிருக்காங்க. ஹைதராபாத் அப்படிங்கிறது தெலுங்கானாவுடைய தலைநகர். நம்ம மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சரான ஜி கிஷன் ரெட்டி அவர் தான் இதற்கான அடிக்கல்ல நாட்டியிருக்காரு. எங்கே நாட்டியிருக்காரு அப்படின்னா ஹைதராபாத்தில் சாலார் ஜங் அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அங்கே தான் இதற்கான அடிக்கல்ல அவர் நாட்டியிருக்காரு. இப்போ இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாரத் ஷேர்ட் ரெப்போசிட்டரி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், ஷார்ட்டா பாரத் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம், தமிழில் பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு 2023ஆவது ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. நம்ம டிஜிட்டல் முறையில் 1,00,000 கல்வெட்டுகளை மாற்றி அதை அருங்காட்சியகத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அதோடைய அடிப்படையில் தான் இப்போ முதலாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்காக அடிக்கல்ல நாட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்தது தேயிலைக்கான சர்வதேச அரசுகளின் குழுவின் 25வது அமர்வு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கவுஹாத்தி. இப்போ அஸ்ஸாமுடைய கவுஹாத்தி நகரில் 25வது FAO அமைப்புடைய டி சம்பந்தமான இன்டர் கவர்மெண்டல் குரூப்புடைய ஒரு மீட்டிங் நடந்தது. எங்கே அப்படின்னா கவுஹாட்டியில் தான் நடந்தது. நம்ம FAO அமைப்பு இருக்குல்ல, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, இது ஐநா சபையுடைய அமைப்பு. அது கீழே இருக்கிற ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த தேயிலைக்கான சர்வதேச அரசுகளின் குழு. இதோடைய அமைப்புடைய மீட்டிங் தான் இப்போ நடந்தது. ஓகேவா, இது நம்ம இந்தியாவில் தான் நடந்தது. இதில் ஒரு முக்கியமான முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர் கூட்டமைப்புடைய தலைமையிடத்தை இப்போ இந்தியாவுக்கு மாற்றிருக்காங்க. ஏற்கனவே சீனாவில் இருந்துச்சு, இப்போ இந்தியாவுக்கு மாற்றிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகள் இந்த தலைமை பொறுப்பை நம்ம இந்தியா தான் வகிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இலங்கைகிட்ட இந்த பதவியை கொடுக்க போகிறோம். அடுத்தது, எந்த ஆண்டு வரை கத்தார் நாட்டிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்க இந்தியா தற்போது ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2048. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். LNG திரவ இயற்கை எரிவாயு, இங்கிலீஷில் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா கத்தார் கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஒப்பந்தம் 2028ஆவது ஆண்டோட நிறைவடையுது. அப்போ இதை இன்னொரு 20 ஆண்டுகள் நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2048ஆவது ஆண்டு வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை இப்போ நீட்டிச்சிருக்காங்க. கத்தார் கிட்டேருந்து ஒவ்வொரு ஆண்டும் 75 லட்சம் டன் எரிவாயுவை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது 2048ஆவது ஆண்டு வரைக்கும் நம்ம இது இப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி நம்ம புதுசாக அந்த ஒப்பந்தத்தை இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு போட்டிருக்கோம். அப்போ மொத்த செலவு, இந்த ஒப்பந்தத்துடைய மொத்த செலவு 78 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், நம்ம இந்திய மதிப்பில் 6.5 லட்சம் கோடி இந்திய ரூபாய். இந்த ரூபாயெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அடுத்தது, இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் முறையாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை அறிமுகம் செய்யும்
ஐஐடி எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டியில எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஆனால் ஐஐடியில் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே முதலாக ஒரு ஐஐடி, அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது இளநிலை படிப்புகளுக்கு மட்டும்தான், முதுநிலை படிப்புகளுக்கெல்லாம் இது கிடையாது. ஒரு பாடத்துக்கு 2 இடங்கள் அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் காமகோடி அப்படிங்கிறவர். ஐஐடி மெட்ராஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறனால நம்ம அதோடைய இயக்குனருடைய பேருமே படித்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், நம்ம தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி கீழே இருக்கிற தொல்லவிளை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே இந்த திட்டத்துடைய தொடக்க விழா நடந்தது. இந்த திட்டம் நம்ம தமிழகம் முழுவதுக்குமே ஆனது தான், ஆனால் இதற்கான தொடக்க விழா மட்டும்தான் அங்கே நடந்தது. ஓகேவா? இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆய்வகங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ பிஹெச்சி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அங்கே எல்லாமே ஆய்வகங்களும் இருக்குது. ஏதாவது நம்ம பிளட் சாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஆய்வு பண்ணி சில ரிசல்ட் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு தனியார் அமைப்புக்கிட்ட இருக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை நம்மளால் ஆய்வு பண்ண முடியுமா, நிறைய சாம்பிள் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் அதையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். ஓகேவா? அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையுமே 63 வகையான மாதிரிகள் சாம்பிளுக்கு ஆய்வு பண்ண முடியணும். அந்த மாதிரி அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இந்த திட்டத்தை இப்போ பிப்ரவரியில் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது, சென்னை மெட்ரோ ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவையை எந்த ஆண்டு தொடங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டுநர் இருக்கிற மெட்ரோ தான் இப்போ நம்ம சென்னையில் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ ஓட்டுநர் இல்லாமல் 36 மெட்ரோ ரயில்களை உருவாக்குறதுக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மெட்ரோவுமே 3 பெட்டிகள் கொண்டது. இதை நமக்கு உருவாக்கி தர நிறுவனம் எது அப்படின்னா அல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இதற்காக முதல் உற்பத்தி, அதாவது முதல் மெட்ரோ உற்பத்தி பண்ணுற பணியை இப்போ ஸ்ரீ சிட்டியில் இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. ஸ்ரீ சிட்டி அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்குது. நம்ம இந்தியாவில் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ 2010ஆவது ஆண்டே தொடங்கிட்டாங்க. அது டெல்லியில் தான் தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, சில மாநிலங்கள், வேறு சில மாநிலங்களில் இருக்கிற சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தராகண்ட். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து நிறைவேற்றிருந்தாங்க. இப்போ நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் உத்தரகண்ட் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்ன ஆர்டிக்கிளில் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது இதை செயல்படுத்துறதுனால என்ன அங்கே நடக்கும் அப்படின்னா, உத்தரகண்டில் அனைத்து மதம் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் அங்கே விவாகரத்து ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி திருமணம், இது மாதிரிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒரே சட்டம் தான் பொருந்தும். இப்போ நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன், எனக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் விவாகரத்து பண்ண முடியாது, எனக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது. இப்போ சில மதத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 வயதிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உத்தரகண்டில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனாலுமே பட்டியல் பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்குள்ளாடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகண்டுடைய முதல்வர் யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர். இப்போ நமக்கு எக்ஸாம் வர போகிறனால எல்லா மாநிலத்துடைய முதல்வருடைய பேரையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எல்லா மாநிலத்துடைய ஆளுநர் பேரையும் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. இதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ உத்தராகண்டுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி, உத்தராகண்டுடைய ஆளுநர் குர்மீத் சிங் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது 2023 வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அதிதி சுவாமி. உலக வில்வித்தை கூட்டமைப்பு இருக்காங்கல்ல, வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபெடரேஷன், அவங்க இந்த 2023ஆவது ஆண்டிற்கான சில முக்கியமான விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவிலேருந்து 2 பேருக்கு விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பிரேக் த்ரூ ஆர்ச்சர் ஆஃப் 2023, அதாவது சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை அப்படிங்கிற விருது நம்ம இந்தியாவை சேர்ந்த அதிதி சுவாமி அப்படிங்கிற வில்வித்தை வீராங்கனைக்கு வந்து வழங்குறாங்க. இவங்க என்ன சிறப்பு அப்படின்னா, இவங்க 17 வயதிலேயே இந்தியாவுடைய முதல் வில்வித்தை
உலக சாம்பியன் ஆயிருக்காங்க. ஓகேவா, அதுதான் இவங்களுடைய சிறப்பு. அதே மாதிரி இந்தியாவுடைய சிறந்த வில்வித்தை பயிற்சியாளர் அப்படிங்கிற விருதை செர்ஜியோ பாக்னி அப்படிங்கிறவர் பெற்றிருக்காரு. இந்த விருதை அறிவிச்சிருந்த அமைப்பு உலக வில்வித்தை கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான். ஓகே, அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. ஏற்கனவே இந்த ஃபிஃபா 2026 ஆண்டிற்கான கால்பந்து போட்டி எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாட்டிலையுமே நடைபெற போகுது. அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருந்தோம். நார்த் அமெரிக்கா இருக்குல்ல, நீங்கள் ஜென்ரலாக இது உங்களுக்கு மறக்குது அப்படின்னா ஈஸியாக எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வட அமெரிக்கா எடுத்துக்கங்க. வட அமெரிக்கா கண்டத்தில் அங்கே இருக்கிற நாடுகள் எல்லாமே இதில் வருது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ அந்த நாடுகள்லாம் தான் இதில் வருது. அங்கே தான் 2026 ஆண்டிற்கான ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற போகுது. இதற்கான தொடக்க நிகழ்ச்சி மெக்சிகோவில் நடைபெற போகுது. இறுதி போட்டு அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் நடைபெற போகுது. கடைசியாக 2022 ஆண்டில் தான் இது நடைபெற்றது. இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. அது கத்தாரில் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா அர்ஜென்டினா. ஓகே, இதுவுமே முக்கியமானது தான். இப்போ நமக்கு 2026 ஆண்டு வரைக்கும் என்ன ஒரு எக்ஸாம் வந்தாலுமே நமக்கு இதை தான் கேட்பாங்க. 2022 வெற்றி பெற்றது யார், 2022 ஆண்டில் எங்கே வந்து இந்த போட்டி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இனி டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அபியாஸ் என்ற ஏவுகணை எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஏவுகணை தான் இந்த அபியாஸ் அப்படிங்கிறது. இந்த அபியாஸ் என்ன மாதிரிப்பட்ட ஏவுகணை அப்படின்னா அதிவேக வான்வழி தாக்குதல் ஏவுகணை, ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட் மிசைல். இதை உருவாக்கின நிறுவனம் நம்ம இந்தியாவை சேர்ந்த டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. ஓகேவா? டிஆர்டிஓடைய தலைவர் சமீர் காமத். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ எதனால் இந்த அபியாஸ் நம்ம நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இதை இப்போ தொடர்ந்து 4 முறை சோதனை பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஒடிசாவில் ஒருங்கிணைந்த சோதனை பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஒடிசாவில் சண்டிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. ஓகேவா? அங்கே தான் இந்த சோதனையை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த சோதனை பகுதி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது உலகத்தில் நடந்த சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டின் புதிய அதிபராக அகமத் அவாத் பின் முபாரக் நியமிக்கப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஏமன். ஏமனுடைய தலைநகர் சனா அப்படிங்கிறது. அடுத்தது இல்ஹாம் அலியேவ் எந்த நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார்? இதற்கான ஆன்சர் அஜர்பைஜான். ஓகே, இப்போ இந்த அஜர்பைஜான் இருக்குல்ல, அதனுடைய தலைநகர் எது அப்படின்னா பாகு அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒருத்தர் அவர் இறந்துட்டாரு. யார் அவர் அப்படிங்கிற பார்க்கலாம். நமீபியா நாட்டுடைய அதிபர், அவர் புற்றுநோயினால மரணம் அடைந்துட்டாரு. யார் அவர் அப்படின்னா ஹாகே ஹெய்ன்ஹோப் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இந்திய எரிசக்தி வாரம் இது பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி அறிவிச்சு அதற்கான நிகழ்ச்சியை கோவாவில் தொடங்கி வைத்தார். ஏற்கனவே போன ஆண்டு இந்த மாதிரி அறிவிச்சு அதற்கான நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு இதற்கான நிகழ்ச்சி 2ஆம் பதிப்பாக தொடங்கி வச்சிருக்காரு. கோவாவில் தான் தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய குடல் புழு நீக்க தினம். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடுறது, அதுக்கப்புறம் கை கழுகாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. இதனால் அவங்க வயிற்றுக்குள்ளாடி புழுக்கள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இதற்காக தேசிய குடல் புழு நீக்க தினம் வந்து நம்ம ஒரு ஆண்டில் 2 முறை வந்து கடைபிடிக்கிறோம். பிப்ரவரி 10ஆம் தேதி ஒன்று, இன்னொன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இதில் 1ஆம் வயதிலிருந்து 19ஆம் வயது இருக்கிற குழந்தைகளுக்கு ஆல்பெண்டசோல் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் நியூஸ் இருக்குது, அதையுமே வேகமாக பார்த்துடலாம். நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்தில் 80,000 பெண்கள் கருப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 80,000 பேரில் 35,000 பேர் இறக்கவே செஞ்சிடறாங்க. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 16% தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண்கள். ஆனால் உலக அளவில் 3ல் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வர்றது நம்ம இந்தியாவில் தான். இந்த கருப்பை புற்றுநோய் வர்றது நம்ம இந்தியாவில் தான். இப்போ பாருங்கள், உலக அளவில் வெறும் 16% பெண்கள் தான் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் உலக அளவில் பெண்களுக்கு வர இந்த கருப்பை புற்றுநோய் கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து நம்ம இந்தியாவிலேயே நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக நம்ம மத்திய பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன், நம்ம மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருந்தாங்க 9 வயதிலிருந்து 14 வயது இருக்கிற சிறுமிகளுக்கு கருப்பை புற்றுநோய் தடுப்பூசிகள் வந்து செலுத்துறது சம்பந்தமாக அரசு ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம இந்திய இராணுவத்தில் 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே
மியூனிஷன்ஸ் இந்தியா அப்படிங்கிற நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோடைய துல்லியத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை ஐஐடி அது கூட கூட்டு சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீர் தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு திருத்த மசோதா 2024 ஆண்டுக்கானது. இதை இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க நீரை இனிமேல் மாசுபடுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது, இனிமேல் அபராதம் தான் விதிக்கப்படும். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே சிறை தண்டனை விதிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அபராதம் தான் போடுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் மதிப்பீடு நம்முடைய தமிழக வனத்துறை இப்போ நடத்தியிருந்தாங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் எவ்வளோ பறவைகள் இருக்குது, அதில் நீர் பறவைகள் எவ்வளவு, நிலப்பறவைகள் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாமே. அப்போ தமிழகத்தில் மொத்தமாக 389 பறவை இனங்கள் இருக்குது. இதில் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 6,80,028 பறவை இனங்கள் இருக்குது. இந்த இனங்கள் இருக்குல்ல 389, அதில் 120 இனங்கள் நீர்ப்பறவைகள், மீதம் இருக்கிற 269 நிலப்பறவைகள். இதுவே எண்ணிக்கையில் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமான நிறைய பறவைகள் என்ன பறவைகளாக இருக்குது அப்படின்னா நீர் பறவைகளாக தான் இருக்குது. 79% பறவைகள் நீர் பறவைகளாக இருக்குது, 21% பறவைகள் நிலப்பறவைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2025 ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவில் 20 லட்சம் இந்தியர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான திறன் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியான சத்ய நாதல்லா அவர் தான் அழைச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டுமே ரொம்பவே தரமாக நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஜூமில் கூட நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, அங்கே தான் இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.